அனைவருக்கும் வணக்கம். தசரதருக்கு 60,000 மனைவிகள். ஆனால் ராமருக்கு ஒரே மனைவியான சீதாதேவியார் மட்டும்தான். திருமணம் முடிந்த அன்று இரவு எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடேன்னு சொன்னப்ப இல்லை எனக்குன்னு யோசிக்கிறாங்க. நீ ராஜகுமாரிங்கிறனாலேன்னு கேட்டப்ப இல்லை, என்னோட கைகளில் நவரத்ன மோதிரம் இருக்குது, அதில் உள்ள கற்களில் உங்களோட கால் துகள் பட்டுச்சுன்னா அகலிகை மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லை, நான் உனக்கு மட்டும்தான், நான் ஏகபத்தினி வரதன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு நம்ம ராமர். ஆனால் சில துரதிருஷ்டவசமான சம்பவங்களால் ரெண்டு பேரும் பிரிகிற சூழ்நிலை வருது. வனத்துக்குள்ள தேவியாரை தேடிட்டு போனப்ப வாலியோட வதம் நடைபெறுது. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மணா நீ போய் பட்டாபிஷேகத்தை செஞ்சு வை அப்படின்னு சொன்னப்ப நீங்கள் வாங்க அப்படின்னு ராமரை கூப்பிட்றாங்க சுக்ரீவன். நான் 14 வருஷம் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் அரண்மனைக்கு வரமாட்டேன், அரியணையில் உட்கார மாட்டேன்னு லக்ஷ்மணன் வருவான். நீ எனக்கு உதவி செய்கிறதா இருந்தால் இந்த கார்காலம் முடிகிற வரைக்கும் நல்ல ஆட்சி செய், அதுக்கப்புறம் வானர சேனைகளை கூட்டிகிட்டு போய் தேவியார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கிறாங்க. கார்காலம் முடியுது, ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. லக்ஷ்மணா நீ போய் என்னன்னு கேட்டுவான்னு சொன்னப்ப அங்கே இருக்கிற குரங்குகள் எல்லாம் பயப்படுறாங்க. லக்ஷ்மணன் பார்த்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லி சுக்ரீவன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அரியணையில் உட்காருங்கன்னு சொல்கிறப்ப ராமர் புல்லணையில் உட்காந்துருக்கிறப்ப நான் எப்படி பொன்னம்பலத்தில் உட்கார முடியும், என்னால் முடியாது அப்படின்னு. சரி உணவாச்சும் அருந்த வாங்கன்னு சொன்னப்ப அதுவும் நான் முடியாது, நான் ஒரு தொண்டன், ராமர் காய் கனிகள்லாம் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கிறாரோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே நான் சாப்பிட்டேன்னா நாயோட எச்சில சாப்பிட்டதுக்கான சமம் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட சகோதர பாசத்தையும் மூத்தோர் மேலே இருக்கிற மரியாதையும் கண்டு சுக்ரீவன் ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. நம்மெல்லாம் குரங்கினம்ங்கிறனால நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹனுமன் சீதாதேவியை தேடி போகிறாங்க. அங்கே இலங்கையில் அசோகவனத்தில் இருண்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற பார்த்தாலும் தாங்கவே முடியல. சீதாதேவியாரே நீங்கள் தயவு செஞ்சு என்னோட அன்னை தானே நீங்கள் என்னோட தோளில் ஏறி உட்காந்துக்கங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அதுக்கு முடியாது, எப்படி ராமர் ஏகபத்தினி வரதரோ அதே மாதிரி தான் நான் ராமருக்கு எனக்கு ராமர், அதனால ராவணனே என்னை தீண்ட வர முயற்சித்தாலும் அவர் தலை வெடிச்சிரும். அதே மாதிரிதான் நீ ஐம்புலனை அடக்கினாலும் நீ ஒரு ஆடவன் தான், அதனால நீ உன்னோட தோல்ல நான் ஏற முடியாது, அது அறம் ஆகாது. நீ போய் ராமனை கூட்டிட்டு ராவணனை அழிச்சு கூட்டிட்டு போனா மட்டும்தான் அறம் ஜெயிக்கும், அதனால நீ சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. ராமர் லக்ஷ்மணன் எல்லாருமே அங்கேருந்து தேடி இலங்கைக்கு வர்றப்ப போர்க்களத்தில் இந்திரஜித்தோட பிரம்மாஸ்திரத்தினால மூர்ச்சை அடைஞ்சிடறாங்க எல்லாருமே. இது தெரியாமல் விபீஷணன் ராமருக்கு உணவு கொடுக்க போகிறாரு. அங்கே யாரும் காணோன்னு போர்க்களத்தில் வர்றப்ப எல்லாம் மூச்சு அடைஞ்சு கிடக்குறாங்க. என்ன ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு பிணக்குவிகளுக்கு மேலே ஹனுமன் மயக்கம் விட்டுருக்காங்க. ஜாம்பவான் அந்த சைடு இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டப்ப தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. என்னன்னு கேட்டப்ப இந்த மாதிரி பிரம்மாஸ்திரம் எல்லாரையுமே மூச்சை ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே நீ உடனே கிளம்பு, இங்கேருந்து ஒரு 50,000 மைல் தான் இருக்கு, நீ போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்று இரவே போய் தூக்கிட்டு வர்றாரு. ஆனால் கீழே இறக்கலை, ஏன்னா அரக்கர்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால இது புனிதமான மலை, நான் மேலே தூக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறப்ப அதோட காத்தோட சுவாசம் எல்லார் மேலேயும் படுறப்ப எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. லக்ஷ்மணன் தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சுன்னு அண்ணா அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. ஜாம்பவான் எல்லாம் அசதியே இல்லாமல் நல்லா எந்திரிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்திரிக்கிறத பார்த்து உடனே சொல்றாரு ஜாம்பவான், நீ சீக்கிரமா ஹனுமரே இங்கேருந்து தூக்கிட்டு போயிருங்க, மலையை தூக்கிட்டு போகலைன்னா அரக்கர்கள்லாம் திரும்ப எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அறவழியில் செல்ற இவங்களுக்கு எந்த தீங்கும் வராதுன்னு விபீஷணன் அந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி சீதாதேவியரை மீட்டு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தோன்னே யாரோ ஒருத்தர் ஒரு நாட்டில் சொன்ன உடனே ராமர் சீதாதேவியாரை காட்டுக்கு திரும்பவும் அனுப்புறாரு. இதை குறித்து லக்ஷ்மணனும் சுமித்ரனும் பேசிட்டு இருக்கிறப்ப இது இப்போ நடந்ததில்லை, இது எனக்கு முன்னாடியே தெரியும். என்னன்னா முன்னாடி ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை ஏற்படுது. அப்ப தேவர்கள் கை ஓங்கி இருக்கு, அரக்கர்கள் எல்லாம் பிருகுமுனிவரோட மனைவிக்கிட்ட போய் அடைக்கலம் புகுறாங்க. நாராயணன் கேட்குறாரு, நீ அவங்கள விடு, அப்படின்னா தான் நான் அறத்தை ஜெயிக்க முடியும்னு. இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னா அறம் ஜெயிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களே அழிச்சிடுறாங்க. அப்போ முனிவருக்கு தாங்க முடியாமல் சாபம் கொடுத்துட்றாரு நாராயணனுக்கு. நீங்கள் மனித பிறவி எடுத்து உங்கள் மனைவியை 1000 வருட காலம் பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. அதை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டோன்னே அவர் பதறி போயிட்டாரு.
முனிவர் வந்து என்னை மன்னிச்சுக்கங்க, என்னோட பிரிவு தாங்காம நான் வந்து சொல்லிட்டேன், ஆனா நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொன்னோன்னா, இல்லை இல்லை, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி பெரிய பெரிய கருத்துக்கள் நிறைந்தது எல்லாமே ரிஷிகள் சொல்லி தான் அதெல்லாம் உண்மைன்னு மக்கள் வந்து நம்புறாங்க, அதனால நம்ப போறாங்க. அதனால நீங்க ரிஷியானவங்க இந்த மாதிரி ஒரு சொல்லி அது இல்லைன்னு மாத்தி அது செய்யறப்ப அந்த நம்பிக்கை வீணாயிரும், அது செய்ய மாட்டேன், இது இப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் ராமாவதாரம் எடுத்து ராமாயணமே உருவாச்சு. அறம் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக உற்ற உறவு எதுவாக இருந்தாலும் அறத்தை மட்டுமே நிலைநாட்ட அனைத்து சக்திகளும் உடனிருந்து அதை ஜெயிக்க வைக்கிறது தான் இந்த ராமாயணம். நன்றி, வணக்கம்.